அண்ணன் உட்பட அனைத்து நமது சொந்தங்களுக்கும் இனிய மதியத்தை கூறி, கொங்கு என்றால் வீரம் பிறக்கும், கொங்கு என்றால் விவேகம் சிறக்கும், கொங்கு என்றால் பண்பாடு தலைக்கும், கொங்கு என்றால் ஒற்றுமை ஓங்கும், கொங்கு என்றால் உறவுகள் சிறக்கும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்றால் நமது சந்ததியினருக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று கூறி, அவரவர் சொந்த தொகுதியின் பிரச்சனைகளையே தெளிவாக எடுத்து உரைக்காதவர்கள் மத்தியில் தமிழகத்தின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து கூறும் ஒரே தலைவர் நமது ஈஆர் அண்ணன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர் சுவாசிக்க மறந்தாலும் நமது கஷ்டங்களை வாசிக்க மறப்பதில்லை. கொங்கு மண்டலத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து கூறுகிற ஒரே தலைவராக நமது ஈஆர் அண்ணன் இருக்கிறார். உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று நம் சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அவருக்கு உங்கள் கைதட்டலையும் கரகவசத்தையும் அன்போடு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனது பகுதியில தறி தொழிலாகட்டும், சைசிங் தொழிலாகட்டும், ஏர்ஜெட்டு, மில்லு, சுல்ஜரு, பனியன் தொழில்னு அனைத்து தொழில்களும் 1.5 வருடங்களாக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏன் அழிந்தே விட்டது? இதற்கு ஒரு தீர்மானம் இந்த மாநாட்டிலே கொண்டு வந்து சட்டசபைக்கு எடுத்து சென்று நமது வாழ்வாதாரத்தை கொங்கு நாட்டிலே திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலே இதை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்ததாக தீர்மானம். பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்தி இருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் பால் உற்பத்தியாளர்கள் போராட்ட காலத்தில் தொடர்ந்து இறங்கியே சிறிதளவு பால் உற்பத்தி விலையை உயர்த்தப்படுகிறது. அதனால் அவ்வப்போது பால் உற்பத்தியாளர்களுக்கும் அரசுக்கும் உரசல் வந்து கொண்டே இருக்கிறது. இதை தவிர்க்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வது போல, வருடம் மின்சார கட்டணம் உயர்வது போல பால் கொள்முதல் விலையும் ஒரு வருடத்துக்கு 5 ரூபாய் அரசே முன்வந்து உயர்த்தி தர வேண்டும். அடுத்து பொய் பிசிஆர் வழக்குகள் போடுவதன் காரணமாக சமூகங்களுக்கு இடையே இருக்கிற உறவு கெட்டு அமைதியின்மை ஏற்படுகிறது. எல்லா சட்டங்களிலும் பொய் வழக்குகள் போடலாம், ஆனால் சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிற பிசிஆர் வழக்குகளில் பொய் வழக்கு போடும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. சமூகங்களுக்கு இடையே ஒரு நீண்டகால பகை ஏற்படுகிறது. இதையெல்லாம் தவிர்த்து எல்லா சமூக மக்களும் அமைதியாக வாழ பிசிஆர் சட்டங்களில் பொய் வழக்கு போடுவதை களைய வேண்டும். இதன் மூலம் சுயலாபம் அடைகிற முயற்சிகின்ற அமைப்புகளை அரசு கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அவிநாசி, தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகள் போன்று தமிழ்நாட்டின் பல சட்டமன்ற தொகுதிகள் நீண்ட காலமாக தனி தொகுதிகளாகவே தொடர்கின்றன. இதன் மூலம் மற்ற சமுதாயங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நீண்ட காலமாக தனி தொகுதியாகவே தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிகளை பொது தொகுதிகளாக மாற்ற அரசு முன்வர வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் பண்டைய நாகரிகம் புதைந்து கிடக்கின்ற பகுதியாகும். கொங்கு நாட்டினுடைய பண்பாடும் பண்டைய மக்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த பகுதியை தோண்டி எடுப்பதன் மூலமாக கண்டுபிடிக்கப்படும். அதனால் கொடுமணல் கிராமத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளை தூரிதப்படுத்த வேண்டும். அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையம் கிராமத்திலும் சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். கொங்கு நாட்டினோட பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் பல ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதி திட்டங்களாகவே தொடர்கின்றன. அந்த வகையில் பாண்டியாறு புன்னம்பிலா திட்டம், ஆனைமலை நல்லாறு திட்டம், திருமணி முத்தாறு திட்டம், சென்னக்கல் வாணியாறு போன்ற திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும். பெரிய மாவட்டங்களை சிறிய மாவட்டங்களாக பிரிப்பதன் மூலமாக நிர்வாகத்தை மேம்படுத்த முடியும். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு சிறிய மாவட்டங்கள் சிறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெரிய மாவட்டமான கோவை, ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்கள் பிரிக்கப்படாதது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும், கோபிச்செட்டிபாளையத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும், ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் பிரிக்கப்பட வேண்டும். அரசு அதற்கான திட்டங்களை விரைவாக தீட்ட வேண்டும். கும்மியாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அதற்கு உதவிய இந்த 1 மாசமாக கும்மியாட்டத்துக்கு இரவும் பகல் பாடாம உதவிய அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார நன்றிகளை கூறி, மகளிர் அணி சார்பாகவும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வள்ளிக்கும்மியை ஆசிரியர் அவர்கள் ஆரம்பத்திலே நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்பொழுதோ மத்திய